திருமணத்துக்கு அப்புறம் நம்ம மாமியார் வீட்லேயும் சரி, அம்மா வீட்லேயும் சரி 2 பேரும் சொல்கிறத கண்ண மூடிக்கிட்டு அப்படியே சரின்னு நம்ம நம்பக்கூடாது. அம்மா சொல்கிறதுலேயும் ஒரு சிலது நல்லது இருக்கும், ஒரு சிலது கெட்டது இருக்கும். அதே மாதிரி மாமியார் வீட்லேயும் ஒரு சில விஷயம் சொல்கிறது நல்லதாக இருக்கலாம், இல்லை ஒரு சில விஷயம் கெட்டதாகவும் இருக்கும். அதனால் 2 பேர்கிட்டேயுமே எது நல்லதோ அதை அலசி ஆராய்ஞ்சு அதை எடுத்துக்கிட்டு கெட்டதை நம்ம விட்டுட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போல்லாம் என்ன நடக்குதுன்னா, மாமியார் வந்து நல்லது சொன்னால் கூட கண்ணை மூடிக்கிட்டு நம்ம நோ தான் சொல்கிறோம். ஈவன் என்னையும் சேர்த்து தான். அம்மா வீட்டில் நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டது சொன்னாலும் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு எஸ்ன்னு தான் சொல்கிறோம். அது வந்து தவறுன்றதை கொஞ்சம் வருஷம் கழித்து தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதை நம்ம உணர்கிறோம். அதனால் இந்த 2 வீட்லேயும் யார் நல்லது சொல்கிறாங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.